பிஸ்மில்லா. இன்றைக்கி 6/1/2026 ஒரு பள்ளியாசல் திறப்பு விழாக்காக ஒரு ஊர் பக்கத்தில் இறையாங்குடின்னு சொல்லிட்டு ஊருக்கு திருக்கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு அந்த இடத்த வந்து பார்த்துட்டு அடுத்து கலைஞர் பிறந்த வீட்டை பார்க்க வந்தேன். முத்தமிழறிஞர் கலைஞருடைய அவருடைய புத்தக நூலகம் இங்கே இருக்குது. அவருடைய வீட்டையே நூலகமாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நூலகம் மக்கள் படிக்கிறதுக்கு உள்ள பேப்பர் அப்பப்போ வந்துட்டுருக்கும் போல இருக்குது. இப்போ மத்தியானம் 3 மணியாக இருக்கிறதுனால யாரும் இங்கே இல்லை. பாக்கி புத்தகங்கள் இருக்குது. பாக்கி இங்கே உட்காந்து மீட்டிங் பண்ணுவாங்க போல இருக்குது. மீட்டிங் அறைகள் இருக்குது. அதை அடுத்து கோலையில் பிறந்து கோலையும் போட்டியிட பணிபுரிந்தார் தலைவர் கலைஞர் சொல்லிட்டு இந்த இடத்துல கலைஞருடைய ஃபோட்டோவும் மற்றொரு அவருடைய மருமகனார் அந்த முரசொலி மாறன் எந்த வருஷம் பிறந்தாங்க எந்த வருஷம் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரித்திரத்தோடு அதையும் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரே வீட்டில் பிறந்ததுனால அந்த பிள்ளைகளுடைய படத்தோடு வச்சுருக்காங்க. அந்த படங்கள்லாம் எல்லாமே இருக்குது. எல்லா படங்களும் ஒரு அற்புதம். இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊரை நல்ல ஓரளவுக்கு கிராமமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கோயில் நகரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி கோயில்கள் இருக்குது இங்கே. கலைஞர் வீட்டை அப்படியே ஒரு நூலகமாக வச்சுட்டாங்க. அறிவு வெளிச்சுடர் வழியாக இருக்குல்ல. அவருடைய முத்தமிழறிஞர்னா அவர் அவ்வளோ தமிழில் புலமை பெற்றவர், பெரிய அறிவாளி, ஒரு கிராமத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இஸ்லாமிய சமூகத்தோட ஒரு ஒத்துமையாக இருந்தவர்னு சொல்லலாம். போற்றவர்கள் தூற்றுவர்கள் தூட்டுவாங்க. எப்போதுமே துறை சொல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. அதை நம்ம பார்க்கக்கூடாது. எவ்வளோ நல்லது செஞ்சார்கள் அதை தான் சொல்லணும். அந்த வகையில் நான் பாராட்டுவேன். அந்த இதில் பாராட்டுவேன். அவர்களுடைய படங்கள் எல்லாமே படங்கள் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து அவருடைய படம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சார், எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள் இருக்குது. அடுத்து கலைஞர் தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்களும் இங்கே இருக்குது. பாட்கி அடுத்து மண்ணின் இந்த இல்லை ஏமா எடுக்கலாம்ல சரி ஓகேம்மா ஓகே சரி ஓகே. நான் சும்மா அப்படியே லைவ் போயிட்டுருக்குது. சும்மா லைவ் விட்டேன். ஓகே. இது அவங்களுடைய ரூமு. அந்த ஒரு ரூம் இருக்குது. அவங்க பாதுகாப்புக்காக இருக்காங்க. ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதில் நிறையா படங்கள் இருக்குது. ஒவ்வொரு படங்களையும் ஜூம் பண்ணி தான் காட்டினேன். ஜூம் பண்ணி காட்டினாலும் அப்போ தான் பார்க்கலாம் அந்தளவுக்கு. ஓகே. இப்போ அவ்வளோ எல்லாத்தையும் காட்ட முடியாது. பார்க்கலான்னு வச்சுங்களேன். மாவூர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் வருது இந்த திருக்கோலைங்கிறது வருது. இப்போ நான் போன ஊர் அந்த இறையாங்குடியிலேருந்து 5 கிலோமீட்டரில் திருக்கோலை வருது. அப்படியே வந்துட்டு அதை பார்த்துட்டு போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறேன். அவங்களுடைய சரித்திரம்லாம் போட்டிருக்கு. யார் யார் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. எந்த வருஷத்தில் பிறந்தாங்க அப்படின்னு போட்டிருக்குது. பாக்கி குடியரசு மாலைமணி முரசொலி முத்தாரம் பணியாற்றிய ஆசிரியராக இருந்திருக்காங்க. முரசொலி முத்தாரம் மரவன் மடலில் நிறுவிய பத்திரிகையாளர் அதில் இருந்திருக்காங்க. ஒரு சரித்திரம் படைச்சது தான். இந்த ஊரில் பிறந்து ஒரு பெரிய சாதனையாளர்னு தான் சொல்லணும். சாதனையாளர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதில் இவர் ஒரு சாதனையாளர். நம்மளுடைய காலத்தில் பார்க்கக்கூடிய காலத்தில் இருந்த ஒரு சாதனையாளர். அப்படி நான் போகிறேம்மா, முடிச்சுமா, நான் போகிறேம்மா. ஓகேம்மா. ஸோ இப்போ 3 மணி ஆச்சுமா. போகிற நேரம் தான். ஓகே. சும்மா அப்படியே சரிம்மா. ஓகேம்மா. சும்மா லைவுக்கு சும்மா எடுத்தேன் அப்படியே. நான் டிஎம்கேக்காரன் தான், அதனால தான் எடுத்தேன். சரிம்மா. ஓகேம்மா. அவங்க டைம் ஆகிடுச்சு, லஞ்ச் டைம்னு சொல்லிட்டு அவங்க அர்ஜென்ட் பண்ணுறாங்க, அடுக்கிறாங்க. சரி ஓகே. முத்தமிழறிஞரும் அவருடைய அம்மாவோடு இருக்காங்க. அவங்க பட்டதாரி ஆகும்போது தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குது இருந்தது. ஓகே. வாழ்த்துக்கள். ஓகேம்மா. அதில் போயிட்டு வெளியில் போய்டும் இன்ஷால்லா. ஓகே. வாழ்த்துக்கள். இது முத்தமிழறிஞருடைய அம்மா. அதுக்கு பக்கத்தில் அவர்களுடைய அத்தா முத்தமிழறிஞர் கலைஞருடைய அத்தா தகப்பனார். ஓகே. வாழ்த்துக்கள். 1953ஆம் ஆண்டு திருச்சி மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பில் முத்தமிழ் கருணாநிதி கலைஞர் என்ற சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டது. ஓகே. அவங்க அடுத்து ரிப்போர்ட்டர் எய்தாப்பில் 2 ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த குளத்தில் கரைகள் கட்டியிருக்காங்களா அந்த இடத்துல கூட போட்டிருக்காங்க கலைஞர் பூங்கா திருக்கோலை. முத்தமிழறிஞர் கலைஞர் பூங்கான்னு போட்டிருக்காங்க. அவங்க வீட்டை ஒட்டியே ஒரு கோயில் கூட இருக்குது. கோயில் அந்த இந்த ரோடெலாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ இந்த மாதிரி ரோடு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இந்த வீடு மட்டும்தான் பார்த்தேன். இப்போ நிறைய வீடுகள் இந்த சைடில் வந்துருச்சு. அநேக வாழ்த்துக்கள். முன்னேற்றங்கிறது வாழ்க்கையில் நடக்கணும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்க்கணும். சந்தோஷம்தான். ஓகே. அந்த இடத்துல அவங்களுடைய அவங்க வீடு பக்கத்தில் வீடுகள்லாம் வந்துருச்சு ஃபுல்லாக. இப்போ பூட்டிட்டாங்க. மணி எத்தனை மணி கரெக்டாக டைம் 3 மணி. அவங்க பூட்டிட்டாங்க. அவங்க போயிட்டு அடுத்தது திறக்கணும் அப்படின்ட்டு போட்டாங்க. தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி பிறந்த இல்லம்
முத்துவேலார் நூலகம், அஞ்சுகம் படிப்பகம், கலைஞர் பிறந்த இல்லம்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. ஓகே, சந்தோஷம். ஓகே, மிக வாழ்த்துக்கள். அதில் கலைஞரும் அவருடைய அக்கா மகனையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. முரசொலி மாறன் வச்சுருக்காங்க. அவங்க பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து எடுத்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்டால் அவங்க எடுத்து போட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. முத்துவேலார் நூலகம், அஞ்சகம் படிப்பகம், கலைஞர் மு. கருணாநிதி பிறந்த இல்லம் திறந்து வைத்தவர் தமிழக ஆளுநர் மேதகு கே. ஷா அவர்கள் 1972. ஓகே, அவர் கலைஞருடைய காலத்திலே திறந்து வச்சுருக்காங்க. முத்தமிழ் அறிஞருடைய படம் இருக்குது. அதுக்கு பிறகு இதோ திறந்துருக்காங்க. கலைஞர் 96ஆம் ஆண்டு கொடியேற்று விழா. தலைமை சோபா மலர்வண்ணன் அவர்கள். மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் மதிவாணன், விஜயன், அசோகன், மேதகநாதன். தலைமை செயற்குழு உறுப்பினர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஒன்றிய கழக செயலாளர். கொடியை உயர்த்தி வைத்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கலைஞருடைய மகனார். செயலாளர் இளைஞர் அணி கோதமணி. இது 2019 வச்சுருக்காங்க நாள். ஓகே, இது ஒரு போர்டு. இந்த கொடி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல. அந்த ஒட்டினாப்பில் ஒரு கேட்டு இருக்குது. அவங்களுடைய எல்லையில் அந்த கேட்டு வீடுகள் இருக்குது. எல்லாம் வந்து படிக்க வருவாங்க, சும்மா உட்கார வருவாங்க போல இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே விவசாய தோட்டங்கள், விவசாயம் இருக்குது. அந்த ரோடு. ஓகே, சந்தோஷம். இது மக்களுடைய பார்வைக்கு போகணுங்கிறதுக்காக தான் வந்தேன். வந்துட்டு இப்போ எடுத்தாச்சு. அடுத்து நம்மளுடைய அடுத்த தொடர் அடுத்து அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். இது ஒரு குளமாக இருந்துச்சு, இப்போ வாக்கிங் நடக்கிற அளவுக்கு நல்லா பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வளர்ச்சி தானே இதெல்லாம். அந்த இடம்லாம் டெவலப் பண்ணி அப்படியே மடித்து போயிருக்கிற இடத்த இப்படி பூங்கா ஆக்கிட்டாங்கல்ல. சந்தோஷம், வாழ்த்துக்கள். யார் செஞ்சாலும் வாழ்த்துக்கள். நல்லது நடக்கட்டும். நல்லது நடக்கும்போது அவங்க 10 ரூபா நம்ம கொடுக்கும்போது 1 ரூபா அவங்க சாப்பிட்றதுல குற்றம் இல்லைன்னே நான் சொல்லுவேன். அது மாதிரி செய்யாமல் சும்மா குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு அலைகிறாங்கல்ல, அவங்களுக்கு வேஸ்ட்டு. அவங்க வாழ்ந்து பலன் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, சமீம் இனாயத்துல்லா, சமீம் இம்தியாஸ். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. இது கலைஞர் பிறந்த இல்லம். அப்படியே வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு லைவு. அடுத்து நம்மளுடைய பயணம் தொடர்கிறது. 5 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேர் தான் வந்திருக்குது அதில், பாக்கி யாரும் வரல. அதனால் வந்திருக்கிற பேரை சொல்லிட்டேன். மொத்தம் 7 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 3 மணிக்கு இப்போ பூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். ஓகே, நன்றி.